ஒருவேளை யோசேப்பை பார்த்து, ஏன்பா தம்பி, நீ இந்த தேசத்திலே பெரிய மனுஷனாவன்னு உனக்கு தெரியுமாப்பா? தெரியாதுங்க. நான் அந்த குழியில போடும் பொழுது அதுதான் என் வாழ்க்கை முடிவு, இதற்கு மேல எனக்கு வாழ்க்கையே கிடையாதுன்னு நினைச்சேன். ஆனா ஒருத்தவங்க வந்து என்னை தூக்கி எடுப்பாங்க தெரியா. என்ன ஒரு இஸ்மலைட் குரூப் வந்து காசு கொடுத்து வாங்கும் பொழுது எந்த ஊருக்கு போறாங்கன்னு கூட எனக்கு தெரியாது. என்ன அந்த ஈஜிப்ட் தேசத்துல வந்து மறுபடியும் ரீசேல் பண்ணும் பொழுது யாருடைய வீட்டுக்கு வேலைக்கு போறேன்னு தெரியாது. என்னை ஒரு பொய் குற்றச்சாட்டை சொல்லி ஜெயில சுமத்தும் பொழுது இந்த ஜெயில் வாசலை விட்டு வெளியில வருவானா எனக்கு தெரியாது. ஒரு நாள் இந்த தீர்க்க தரிசனத்தினுடைய விளக்கத்தை சொன்ன பிறகு அந்த ராஜா எனக்கு இந்த போஸ்ட் பவர் பொசிஷனை கொடுப்பாரா தெரியாது. இந்த ரெஸ்பான்சிபிலிட்டியோட இந்த அத்தாரிட்டியை கொடுப்பாரா தெரியாது. எதுவுமே தெரியாது. ஆனா ஒண்ணு தெரியும், கடவுள் எனக்கு ஒரு சொப்பனத்தை கொடுத்தார். ஆண்டவர் எனக்கு ஒரு தீர்க்க தரிசனத்தை கொடுத்தார். கடவுள் என்னை குறித்து பேசி இருக்கின்றார். என் வாழ்க்கையில ஏதோ ஒரு காரியத்தை செய்வேன்னு சொல்லி இருக்கிறார். எப்ப நடக்க போது தெரியல, எப்படி நடக்க போது தெரியல. ஆனா இந்த காரியத்தை ஆண்டவர் செய்து கொடுப்பார். அந்த நம்பிக்கையோடு இருந்தாங்க. இன்னைக்கு it is good to know, it is good to say I don't know. இன்னைக்கு if you have come here and if somebody is asking you what next, and if your answer is I don't know, I will tell you that's the best answer, that's the right answer. We don't know so many things because God has hidden certain things from us. வேதம் சொல்கின்றது, ஆண்டவராகிய தேவனுடைய மனுஷனும் அவர் சொல்றார், எனக்கு தெரியல. அதே மனுஷன் சொல்றாரு, எதெல்லாம் நடக்குதோ எல்லாம் எனக்கு நன்மையா நடக்குது. இன்னைக்கு அது தோல்வி, இன்னைக்கு போராட்டம், ஆனா கொஞ்ச நாட்கள்ல அழகாய் கர்த்தர் நடத்துவார்.